வணக்கம். நான் உங்கள் அன்பிலவள். ஒரு ஊரில் ரொம்ப கோவக்கார பையன் ஒருத்தன் இருந்தானா. அவங்க அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, ஏன் இவ்வளோ கோவப்படுற? சரி, ஓகே, நான் உனக்கு ஒரு ஆணியும் சுத்தியலும் தரேன். உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அந்த சுவத்தில் அந்த ஆணியை அடிச்சிரு அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனும் கோவம் வரும்போதெல்லாம் ஆணியை சுவத்தில் அடிச்சுட்டே இருந்தானா. ஒரு நாளைக்கு 8 ஆணி, ஒரு நாளைக்கு 5 ஆணி, ஒரு நாளைக்கு 3 ஆணி, ஒரு நாளைக்கு 2 ஆணி. ஒரு நாள் கோவமே படாமல் இருந்தானா. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு நான் கோவமே படலை, எனக்கு நானே அடிக்கலப்பான்னு பெருமையாக சொன்னானா. அதுக்கு அப்பாவும், சரிப்பா, நீ கோவப்படாத நாளெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக பிடிங்கிருப்பான்னு சொன்னாராம். பையனும் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்க ஆரம்பிச்சிட்டானா. எல்லா ஆணியும் பிடுங்கினதுக்கப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன்ப்பான்னு சொல்லி பெருமையாக சொன்னானா. அப்போ அந்த சுவரை திரும்பி பாருடா அப்படின்னு சொன்னாராம். சுவர் ஃபுல்லாக ஆணி அடித்த காயமாக இருந்துச்சான். அப்பா சொன்னாராம், நம்ம கோபத்தினால நம்மளை சுற்றி இருக்கிற பலரையும் நம்ம காயப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சதான். அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். மீண்டும் அன்பில் இணைவோம்.